இந்த ஆடி 18க்கு உங்களுக்கு என்ன நடக்கும்? இந்த ஆடி 18க்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்க வச்சிருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் அவர் ஏற்றுக்கொண்டாரா? எல்லாவற்றிற்கும் உண்டான பதில் இந்த பதிவு. நீங்க தடம் மாறினீங்க, அது உண்மை. சாயப்பா உங்களை தெரிந்து கொண்டு உங்களை கைய பிடித்து அழைத்து இந்த அன்பே சாய் குடும்பத்துல உட்கார வச்சு இனி உன் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கார். எந்த விஷயத்த நாம திரும்ப திரும்ப செய்யறோமோ அது உன் வாழ்க்கையை மாற்றுகிறது. போராடும் குணம் ஒரு மனுஷனுக்கு இருந்தால் மட்டுமே ஷீரடியில அவர் நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் கேட்பார். உங்களால முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க இப்ப வரைக்கும் முடிவு பண்ணீங்கன்னா உங்க வீட்டு வழியா போற சாயப்பா உங்க வீட்டுல வந்து ஒரு டம்ளர் தண்ணீர் கூட குடிக்க மாட்டார். உங்களுடைய வைபு எதை பேஸ் பண்ணி இருக்குதோ அது அவர்கிட்ட கனெக்ட் ஆகும். நம்பிக்கை என்ற வைபு கனெக்ட் ஆச்சுன்னா அந்த கனெக்ட் அவருக்கு போகும், இல்லைன்னா சிக்னல் கட் ஆயிடும். இதையெல்லாம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில வாழ்வதற்கு அவர் மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்குகிறார். சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவே நன்றி. ஆடி 18 நாங்கள் கேட்டதை அத்தனையும் நீ தர வேண்டும். எங்கள் வாழ்க்கையில் புதிய சிந்தனையை ஏற்படுத்தி புதிய வழியை நீ உருவாக்கி இருண்டு போன வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்கள் தடம் மாறியது உண்மை, இனி தடம் மாற மாட்டோம். எங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றபவர் நீ ஒருவரே. எத்தனையோ உறவுகள் கைவிட்டார்கள், எத்தனையோ மனிதர்கள் எங்களை பார்த்தால் முகத்தை வேறு விதமாக வைத்துக் கொண்டு எங்களை பார்த்தாலே ஒரு விதமான சங்கடமாக நினைத்து மாற்றுப்பாதைகள் செல்லும் பொழுது எங்கள் மனது எவ்வளவு காயப்படுகிறது என்பதை நீர் தெரிந்து வைத்துள்ளீர். இனி அந்த நிலை வரக்கூடாது சாயப்பா. எங்களையும் மற்றவர்கள் மதிக்க வேண்டும். எங்கள் வாழ்க்கைகளையும் ஒளி தீபத்தை நீ ஏற்ற வேண்டும். இந்த பதிவு முடியும் வரை என்னுடனே இருந்து என்னை வழிநடத்துங்கள். அப்படியே செய்வதற்காக நன்றி, நன்றி, நன்றி. ஒரு அற்புதமான பதிவை நம்ம பார்க்கலாமா? திரும்பவும் சொல்றேன், எல்லோருக்கும் ஆடி 18 நல்வாழ்த்துக்கள். சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாவற்றையும் நான் சிறப்பாக நிறைவேற்றுவேன் அப்படின்ற வார்த்தைக்காக நாம சாய்பாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கலாம். ஆடி 18 ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும் உங்க ஒவ்வொருத்தவங்களுடைய வீட்டிலையும். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. எனக்கு காலையில காயத்ரி அவங்க வந்து நம்ம கோயம்புத்தூர்ல நம்ம வீட்டுல எல்லாம் சூப்பரா பண்ணாங்க. ஸோ ஒரு 4:30க்கு ஈரோடு போறோம். ஈரோடு போயிட்டு அங்கேயும் அம்மா அப்பா கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு கண்டிப்பா நம்ம சாய்பா கோயில், ஈரோடு சாய்பா கோயில் அங்க போலான்னு சொல்லி ஒரு பிளான் வச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றது வந்து 1 o'clock ஷார்ப்பா. என்ன அப்படின்னா, ஒரு நல்ல நாளில் நமக்கு நல்ல வைப்ரேஷன் இங்க நிச்சயமா நம்ம அன்பே சாயப்பா கொடுக்கிறார். இன்னைக்கு 12 மணி பதிவு நீங்க கேட்டிருப்பீங்க. கமெண்ட் அப்பப்பா பார்த்துட்டு இருக்கேன் நான். ரொம்ப சூப்பரா எக்ஸலண்டா போகுது. ஏன்னா மனசுக்குள்ள எதை விதைக்கணும் எதை விதைக்க கூடாது அப்படின்றத பத்தி தான் நம்ம பேசணும். ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. பார்க்காதவர்கள் நிச்சயமா பாருங்க.
ஏன்னா இன்னைக்கு நீங்க ஃபேமிலியோட இருப்பீங்க. ஆக்சுவலா மறு ஒளிபரப்பு கொடுக்கலான்னு ஒரு ஐடியா வச்சிருக்கும் போது நம்ம அன்பே சாய் குடும்பத்துல இருந்து வாட்ஸ்அப் பண்ண நீங்க மறு ஒளிபரப்பு கூடாது, தெரியும் நாங்கெல்லாம் பிஸியா இருப்பீங்கன்னு சொல்லி நீங்க எஸ்கேப் ஆயிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் கண்டிப்பா இன்னைக்கு நிச்சயமா நீங்க புதுசாக தான் கொடுக்கணும் பதிவு அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுடைய விருப்பத்தை நிறைவே செய்வது தான் எனக்கு சாயப்பா கொடுத்துருக்கக்கூடிய கடமையா நான் நினைக்கிறேன். அதுல எனக்கு சந்தோஷமும் இருக்கு, அதை நான் பெருமையாகவும் நினைக்கிறேன். திஸ் இஸ் அ ப்ராமிஸ். ஸோ நிறைய மாற்றங்கள் சாயப்பா கொடுத்துக்கிட்டே இருக்காரு. போராடும் குணம் எவன் ஒருவனுக்கு இருக்கிறதோ அவனுக்கு கடவுள் சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பார். போராடும் குணம். நாம போராடுகிறோமா அப்படின்ற ஒரு கேள்விகளை நீங்க கேட்கணும். நம்ம நிச்சயமா போராடுறோமா? யோசிச்சு பாருங்க. நம்ம போராடுகிறோமா, இல்ல போராடுறது எப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கோமா, இல்ல போராடுனா வெற்றி அடைய முடியாதுன்னு சொல்லி அமைதியா இருக்கோமா? இது உங்க மனசாட்சி கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. ஏன் அப்படின்னா, ஒரு அன்பே சாய்ல இருக்கிற ஒரு சாய்ராம் கணவன் விட்டுட்டு போயிட்டாங்க, 2 குழந்தைங்க பார்த்துக்கணும். ஸோ படிப்பறிவு இல்லாதவர்கள், அப்பா அம்மா இல்லை, இறந்து போயிட்டாங்க. ஸோ தனி அண்ணன் தங்கச்சி யாரும் கிடையாது. காதலிச்சு கல்யாணம் பண்ணதால இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாமே டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா மட்டும் திறக்க போறாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து யோசிக்கிறாங்க, பேசாம 2 குழந்தைங்களை வச்சுட்டு பேசாம எங்கேயாவது முடிச்சிடலாமா அப்படின்னு. இல்லை இல்லை, முடிக்கக்கூடாது, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அவங்களோட பார்வைக்கு நம்ம பதிவு போய் சேர்ந்துருக்குது. இது வந்து ஐ திங்க் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. பட் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய மிராக்கிள் நடந்துச்சு, அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து நம்ம அன்பே சாயில கமெண்ட்ஸ்லாம் இது பண்ணுவாங்க. பட் நேம் சொல்ல வேண்டாம் அப்படின்னாங்க, நேம் சொல்லல. ஸோ எதுவுமே இல்லை அப்படின்னா சத்தியமா எதுவுமே இல்லை, எல்லாமே இருக்குதுன்னா சத்தியமா எல்லாமே இருக்குது. எஸ், எல்லாமே இருக்குது. உனக்கு தேவையானது எல்லாமே இந்த பூமியில இருக்கு. நீ வேற விண்ணுலகம் எங்கே போக வேண்டாம், இந்த மண்ணுலகத்திலே நீ கேட்டது எல்லாமே இருக்குது. ஆனா அதை பெறணும் என்ற ஆசை உனக்கு இருக்குது. ஆனா பெறுவதற்கு நீ தயாரா இல்லை. அதற்கு உண்டான வழிகள் கடவுள் உனக்கு காண்பிச்சாலும் அந்த வழிகளை நீ பார்த்தும் பார்க்காமல் இருக்கிற, இல்ல பார்க்காமலே இருக்க. சோ அந்த வழிதான் ஒரே ஒரு வழி, போராடும் குணம். நீ போராடு, கடுமையா போராடு. உன்னுடைய லட்சியத்தை அடையும் வரை உன் போராட்டத்தை நீ எப்பயும் எங்கேயும் நிறுத்தாத. ஏன்னா போராடுறவனுக்கு தான் கடவுள் எல்லா சகல ஐஸ்வர்யத்தையும் தருகிறார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. சும்மா தத்துவம் பேசுறது, விதி, அது இது என்னது சம்திங் செய்வின, செய்யாத வினை, வாய்வினை, வாய்ப்பூட்டாத வினை, கட்டு, அது சடங்கு, லொட்டு லொசுக்கு, இது எதுவுமே இல்லை உங்க வாழ்க்கையில. எந்த மனுஷனுக்கும் இல்லை. பேய் இருக்குதுன்னு நினைச்சா பேய் இருக்குது, பேய் இல்லைன்னு நினைச்சா பேய் இல்லை. இத புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரும். என் வாழ்ற வாழ்க்கைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஓகே, அவன் வச்சுட்டான், இவன் வச்சுட்டான். அப்ப வச்சுட்டானா? எஸ் வச்சுட்டான். அப்ப உன் உடம்பு எப்பயுமே சரியாகாது. நீ ஒரு விஷயத்த நம்பிட்ட, அந்த நம்பிக்கை உன் கூடவே இருந்து உனக்கு தேவையானதை செய்யும். ஆனா அது என்ன செய்யும்ன்றத நம்ம பார்க்கணும். என்ன செய்யும்? நீ நம்பிக்கைய நல்லபடியா வச்சுட்டா அது உன்னை காப்பாத்தும். அந்த நம்பிக்கைய அவநம்பிக்கையா நீ நம்பிக்கையோட வாழ்ந்தா, அதாவது அவநம்பிக்கைய அதுதான் உன் நம்பிக்கைன்னு நினைச்சு வாழ்ந்தா உன் வாழ்க்கை கதம் கதம் தான். சோ எல்லாத்துக்கும் இங்க தேடுனா கிடைக்கும். கிடைக்க கூடியது உன் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்காது. முன்னாடியே வந்து, இந்தப்பா நீ தேடினது, நான் ஷீரடியில இருந்து வந்தேன், இந்தப்பா நீ இதான தேடின பாருப்பா அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்க மாட்டாரு. அவர் அங்க இருந்து சொல்லிட்டாரு, தேடு, கிடைச்சா நான் வரேன் அப்படின்னு. பட் தேடணும், அத போராடிதான் தேட வேண்டும்.
போராடக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நம்ம இப்ப மனுஷ பிறவி எடுக்கல, நாம பல வருஷத்துக்கு முன்னாடியே மனுஷ பிறவியை எடுத்துட்டோம். பல ஜென்மத்துக்கு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்மத்திலையும் நம்ம மனித பிறவி தான் எடுத்தோம். ஸோ எனக்குள்ள நான் அதை தேடும் போது எனக்கு எல்லாமே கிடைக்குது. ஆனா எனக்குள்ள தேடாம நான் வெளியில தேடும் போது எதுவுமே கிடைக்கல. நீங்க நிம்மதியை தேடினீங்க, கிடைச்சதா? அமைதியை தேடினீங்க, கிடைச்சதா? கடவுள் ஒரு வரத்தை கொடுக்கணும்னு நினைச்ச கடவுளை ஊர் ஊரா, தெரு தெருவா, வேற ஸ்டேட்ல, ஏன் வேற கண்ட்ரியில கூட நீங்க தேடினீங்க, கிடைச்சதா? ஏன் வேற கண்ட்ரினா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குதுங்க. நம்ம அன்பேசாயை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க மலேசியாவில் இருக்கக்கூடிய விநாயகர் பவர்ஃபுல், நீங்க அங்க போங்கன்னு சொல்லிட்டாங்களா? எனக்கு உண்மையிலேயே சொல்றேன், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலைங்க, ப்ராமிஸா சொல்றேன். ஏன்னா நம்மளுடைய துன்பம் எந்த அளவுக்கு நம்மளுடைய அறிவை மறைக்குதுன்னு பாருங்க. ஒரு நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, மலேசியாவில் இருக்கக்கூடிய விநாயகரை நீங்க வணங்குனீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீரும், அங்க போனாதான் இந்த தோஷம் தீருதுன்னு சொல்லி அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட 50,000 60,000 செலவு. இது எப்பயோ நடந்தது. அப்ப என்கிட்ட சொன்னாங்க இதெல்லாம் நடந்ததுன்னு. அப்ப நான் சொன்னேன், தெருவுல முக்குல இருக்கக்கூடிய விநாயகர் பவர்ஃபுல் இல்லையா? இல்ல தம்பி, அவங்க அப்படி சொன்னாங்க. சரிங்க, அவங்க ஒரு பிரச்சனை முடியணும்னா இந்த விஷயத்த குடிங்கன்னா நீங்க குடிச்சிருவீங்களா? குடிச்சிருவோமா? நம்ம சொல்லுங்க, குடிக்க மாட்டோம்ல. ஏன்னா விஷம் குடிச்சா செத்து போயிடுவோம். அப்போ அந்த விஷத்தை குடிச்சா ப்ராப்ளம் சால்வ் ஆகுது அப்படின்னு சொன்னா சால்வ் ஆயிடுன்னு யாராவது ஒருத்தவங்க அந்த உபதேசத்தை அவங்களுக்கு உபதேசித்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீ குடிடா, நான் பாக்குறேன்னு சொல்லுவீங்க இல்லையா? அது போலதான் இங்க. அப்போ மலேசியாவில் இருக்கக்கூடிய விநாயகர், தெரு முக்குல இருக்கக்கூடிய விநாயகரை அவருக்கு 5 ரூபாய்க்கு கற்பூரம் கூட ஏற்ற வேண்டாம், ஊதுபத்தி வேண்டாம், 10 ரூபாய்க்கு பூ கூட வாங்கி போட வேண்டிய அவசியமே இல்லை. அவரை போய் வணங்கி முழு மனதோட ஒரு 5 நிமிஷம் கண்களை மூடுங்க, இல்ல அவரோட கண்களை பாருங்க. ஒன்னும் உங்க கண்களை மூடுங்க, இல்ல அவரோட கண்களை மட்டும் பாருங்க. பார்த்துட்டு திருப்தியா, நிம்மதியா, ஒரு நம்பிக்கையோட அந்த பிரார்த்தனைய முடிச்சு பாருங்களேன். அந்த விநாயகர் உங்களை காப்பாற்றுவார். இது சேலஞ்ச், இது சேலஞ்ச். அப்போ நீ தேட வேண்டியது வெளியில இல்லை, எல்லாமே உன்கிட்ட இருக்கு. உன் தெரு முக்குல போனா இருக்குது, அதுக்கு நீ செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த விநாயகருக்கு சொம்புல தண்ணி எடுத்து ஊத்தி சும்மா ஒரு வணக்கத்தை போட்டா வேலை முடிஞ்சது, அவ்வளவுதான். இதை ரெகுலரா பண்ணி பாருங்களேன். அது விநாயகரோ, முருகரோ, ஜீசஸோ, இல்ல யாரோ. சோ நம்ம அன்பேசாய் குடும்பத்துல இருக்கிறவங்க யாருக்கும் எந்த மதமும் இல்லை, ஒரே மதம் தான், சாய் மதம், அவ்வளவுதான். அப்போ உங்க நம்பிக்கைய நீங்க எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். அது வச்சுட்டா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா இப்பயும் நான் சொல்றேன், கோயில்ல தேடி தேடி உங்க காசு கண்டிப்பா கரையும். மலையில இருக்கக்கூடிய முருகர் தான் உங்களுக்கு ஒரு நல்வழி காட்டுவார்னு சொல்லி 1000 படிக்கட்டை ஏறினீங்கன்னா மூட்டு தேய்மானம் வரும். எல்லாமே உள்ள இருக்குங்க, இங்க இருக்குதுங்க. இங்க ஹார்ட்டை சுத்தம் பண்ணு. உன் உடலுக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும், உன் மனசுக்கும் கடவுள் குடி நிற்பார் என்னைக்குமே. அதுதான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்றேன். ஒரு டாக்டர் அடிக்கடி இன்டர்வியூ நான் பார்ப்பேன், ரொம்ப சூப்பர் ஒரு பர்சன், நோட் பண்ணிக்கோங்க, டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். ஐ திங்க் அவர் சென்னை. அப்போ எதாச்சியா பார்க்கும்போது என்ன மனுஷன் எட்டி கழுகுறாரு பா, வாய்ப்பே இல்லை. அவர் சொல்றாரு, இன்டர்வியூல சொல்றாரு, எனக்கு தெரியாது, பெரிய அவங்க தெரியாது எனக்கு. அப்போ அவர் சொல்றாரு, நல்ல சிரிச்சா போதும். இது பெரியவங்க சொன்னது. இப்ப இருக்கிற அவரு சொல்றாரு பாருங்க, அவருக்கு ஏஜ் ஒரு 80+ இருக்கும், ஐ திங்க் தட். ஸோ இதயத்துல எதுவுமே வச்சுக்காத, பாரத்தை வச்சுக்காத, சந்தோஷமா இரு, சுத்தமா இரு. இந்த இடம் நல்லா இருந்தா எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா இந்த இடம் நல்லாவா இருக்குது? யோசிச்சு பாருங்க.
அவன் வாழ்ந்துட்டான், இவன் வாழ்ந்துட்டான், நான் வாழல. ரைட்டா? யோசிக்கிறீங்களா? எனக்கு முன்னாடி அவன் அப்படி கேவலமா இருந்தான், இன்னைக்கு அவன் எப்படி இருக்கான், நான் எப்படி இருக்கேன், அது இங்க நிக்குது. அப்போ எல்லா மோசமான விஷயங்களும் எங்க நிற்கும் போது இங்க இருந்து வெளிப்படும் சக்தி மாயமா மறைஞ்சு போயிடுச்சு. மாயமா மறைஞ்சு போயிடுச்சு. நம்ம எல்லா இடத்துலயும் சுத்தபத்தமா இருக்கிறோமா? உடல்ல காக்கா ஏதாவது பண்ணிடுச்சுன்னா வீட்டுக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, சே காக்கா கக்கா போயிடுச்சுன்றோம். ஆனா மனசுல அதை விட மோசமான கக்காக்கள் எல்லாம் இருக்கே, அதை என்ன பண்ண முடியும்? சோ எங்க பியோர் இருந்துச்சுன்னா 100 வருஷம் மாத்திரை மருந்து இல்லாம உன்னால வாழ முடியும். பட் எங்க அசுத்தத்தை வச்சுக்கிட்டு நீ கோயிலா தேடி, இல்ல கோயில்ல நான் சுத்தப்படுத்துறேன், நான் பெருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு புண்ணியமா வரும். எஸ், உனக்கு புண்ணியமா வரும். ஆனா இங்க பாவம் வந்துகிட்டே இருக்குது. இங்க 10 புண்ணியம் வருதுன்னா இங்க 90 பாவம் வருது. இது என்ன ஆகுது? இங்கதான் பாவம் தான் ஜெயிக்குது, புண்ணியம் தோக்குது. அந்த புண்ணியம், நீங்க செய்யற புண்ணியம் அந்த பாவத்துக்கிட்ட மண்டி போடுது, ஐயா என்ன விட்டுடு, எதுவுமே பண்ண வேண்டாம். எஸ், சுத்தம் சுத்தம் சுத்தம், மன சுத்தம், மனசை மட்டும் சுத்தப்படுத்து. வேற எதை பத்தியும் எதற்காகவும் நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. யாரு என்ன சொன்னாலும் கேளு, ஆனா உன்னுடைய அறிவை கொண்டு முடிவெடு. பயந்து நடுங்காத. இந்த ஒரு பிரச்சனை நான் அழிச்சிடும் நினைக்காத. இந்த பிரச்சனைய எனது அறிவை பயன்படுத்தி அதை நான் முறியடிப்பேன் என்று சொல். உன்னுடைய சொல்லுக்கு சாய்ப்பா, செவி சாய்ப்பா. உனக்கு தேவையான என்னென்ன ஆயுதங்களை அவர் கொடுக்கணுமோ அத்தனை ஆயுதத்தையும் அவர் கொடுப்பார். என்ன ஆயுதம்? வில்லு அம்பு அது கிடையாது. மன வலிமை என்ற ஆயுதம், நம்பிக்கை என்ற ஆயுதம். வெற்றி பெறுவதற்கு உண்டான என்னென்ன ஆயுதங்கள் தேவைப்படுகிறதோ அத்தனை ஆயுதங்களையும் அவர் முன் வந்து நிறுத்துவார். எத்தனையோ விஷயங்கள் நாம மறந்து போயிட்டோம். நிறைய பேருக்கு போராடுற குணம் போயிடுச்சு. எத்தனையோ பேர் ஆடி பாராட்டு அன்னைக்கு சாயப்பா, மாரியம்மா, பெருமாளே, முருகரே வணங்குங்க. வணங்குறது இன்னும் சக்தி அதிகரிக்கும். ஆனா அந்த சக்தி அதிகரிச்சா மட்டும் பத்தாது. அந்த சக்தி உங்க வாழ்க்கைய திருப்திகரமா வழி நடத்த வேண்டும். நான் இன்னைக்கு ஒரு விநாயகர் கோயிலுக்கு போனேன்னா அந்த சக்தி எனக்கு வருது. பெருமாள் கோயிலுக்கு போனேன்னா அந்த சக்தி வருது. மாரியம்மன் கோயிலுக்கு போனா அந்த சக்தி வருது. ஆனா அந்த சக்தி என்ன வழி நடத்தணும். இருக்கிற சக்தியெல்லாம் வாங்கி நான் உள்ள வச்சுக்கிட்டு அது எதுவும் செய்யல அப்படின்னா நான் ஏன் வாங்கணும்? அப்போ அது வழி நடத்துவதற்கு நீ அதற்கு அனுமதி கொடு. நீ அனுமதி கொடுத்தாதான் அது நடக்கும். நீ அனுமதி தரலன்னா என்ன நடக்கும்? அப்ப என் வாழ்க்கைய வாழணும் அப்படின்னா முதல்ல உனக்கு நீ அனுமதி கொடு. வயசை பத்தி தயவு செய்து யோசிக்காதீங்க. 60, 62 வயசான ஒரு சாய்ராம், ஒரு அம்மா 2 வருஷத்துக்கு முன்னாடி வயசாயிடுச்சு, நான் என்ன பண்ண முடியும்? என் பையன் குடிகார, அவன் பொண்டாட்டி இழுத்து போட்டு சாத்திட்டான், அவன் பொண்டாட்டி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா என் பையன் எங்க இருக்கானே தெரியல. எனக்கு கணவர் இறந்து பல வருஷம் ஆகுது. என்னப்பா பண்றது? என்ன செய்ய முடியும்? அப்படிப்பட்ட ஒரு அம்மா தான் இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இட்லி கடை போட்டு 3 கடையோ 4 கடையோ. எப்படி நடந்தது? எப்படி நடந்திருக்கும்? 60 வயசு, 60, 62 வயசு. சோ மனம் இருந்தால் மார்க்கம் இருக்கு,
மனசு வை, கடவுள் மனசு வைப்பார். உன் மனச முடியாதுன்ற இடத்துல வச்சா கடவுள் நினைச்சு கூட பாத்துறாது, உன் வீட்டு கதவு கூட தட்ட மாட்டார். உங்க வீட்டு வாசல் வழியா போனாலும் சரி, உங்க வீட்டுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணிய கூட அவர் குடிக்க மாட்டார். எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க முடியாதுன்ற ஒரு விஷயத்த உறுதியா நம்பும் பொழுது அவர் எதற்காக செய்ய வேண்டும்? ஒரு கம்பெனிக்கு போறீங்க, இன்டர்வியூ எடுக்கிறாங்க, உங்களுக்கு மந்த்லி வந்து ஒரு 40,000 ரூபாய் சேலரி. அவங்க சில கேள்விகள் கேட்கிறாங்க, நீங்க பதில் சொல்லாம இந்த வேலையை என்னால செய்ய முடியாதுன்றீங்க. அந்த இன்டர்வியூக்காரர், இல்ல நீங்க செய்ய முடியாதுன்னு சொன்னதால உங்களுக்கு இந்த வேலை கொடுக்கறேன்னு சொல்லுவாரா, இல்ல வேலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாரா? அந்த முதலாளி தான் சாயப்பா, அந்த வேலைக்கு அட்டென்ட் பண்றவங்க தான் நீங்க. யார் கொடுப்பா? முடியாதுன்னு சொல்லியாச்சு, வேலையே இல்லை, அப்ப ஏன் இன்டர்வியூக்கு வந்த? முடியாதுன்னு சொன்னா நீங்க வேலை கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் வந்தேன். இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்ல தான் ஒவ்வொரு மனுஷனுடைய மைண்டும் இங்க இருக்குது. நீ தத்துவத்தை படிக்காத, வேற எதையும் படிக்காத, முதல்ல வாழ்க்கைன்ற பாடத்தை படி. இதுல படிச்சு உன் வாழ்க்கையை நீ சரி செய். ஒரு சாய்ராம் சொன்னாங்க, நான் பேசாம சாமியாரிடலான்னு இருக்கேன். நான் ஒன்னு சொன்னேன், உங்க மனைவிக்கு, உங்க குழந்தைக்கு, உங்க அம்மா, உங்க அப்பா, உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு அத்தனைக்கும் என்ன தேவையோ அதை செஞ்சுட்டு நீங்க சாமியார் ஆகுங்க. ஆனா ஆக முடியாது, எனக்கு கடன் இருக்கு. அப்ப கடன்ல வாழ்ந்துகிட்டு நான் வந்து ஞானத்தை அடைகிறேன்னா, நீ கடன் வந்து முடிச்சுட்டு அப்புறமா ஞானத்தை அடை. ஏன்னா நீ கடன் இருக்கிறதால தான் நீ ஞானத்துக்கு பக்கம் போற. எல்லாம் முடிச்சுட்டு இங்க போ, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த ஜென்மத்துல நீ சாமியார் ஆகலாம்னா பரவாயில்ல, யாரும் ஒன்றும் வருத்தப்பட போறது இல்லை. இந்த நாட்டுக்கு மழை ஒன்றும் இல்லை, ஏதோ கடவுள் புண்ணியத்துல மழையா வருது, காவிரில இருந்து திறந்து விட்டுருக்குறாங்க. அவங்க திறந்து விடுறாங்களோ இல்லையோ, திறந்த விட வச்சுட்டா நம்ம சாயப்பா. ரொம்ப 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 நன்றி. காவேரிக்கு நல்ல ஆடி 18 அதுமா வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. திருச்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தேன் நான் சில வீடியோஸ்லாம். மனசு ரொம்ப 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 நிறைஞ்சிருக்கு. மழை இருந்தால் தானே எல்லாமே நல்லபடியா நடக்கும். மழை ட்ரை ஆயிடுச்சுன்னா போச்சு, எல்லாமே போச்சு. அதனால கடவுளுக்கு நன்றி, சாய்பாவுக்கு நன்றி, பிரார்த்தனை செய்த அத்தனை மனுஷங்களுக்கும் நன்றி. ஏன்னா இது பெரிய விஷயம். அப்போ வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்தையும் நீ எப்படி இருக்கிறன்னா, தேவையில்லாத முரண்பாடுகளை நெஞ்சில சுமந்துக்கிட்டு அதை பெருமையா நினைச்சுக்கிட்டு எனக்கு வாழ்க்கையில அது கிடைக்க போகுது, இது கிடைக்க போகுதுன்னு திரிகிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப முதல்ல சாமி யாருன்னு கேட்கிறவளவுதான் இருக்குது உலகம். அதெல்லாம் வேண்டாம். நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்ல சாமி இருக்குது, கெட்ட சாமி. அதாவது சாமி யார சொல்ற, நல்ல சாமியாரும் இருக்காங்க, கெட்ட சாமி யாரும் இருக்காங்க. நீ உன் வாழ்க்கையை சரி பண்ணு ராஜா. உன் வாழ்க்கைக்கு தேவையானதை ஏத்து. எல்லாம் இருண்டு போய் கிடக்குது. உன் மனைவி உன்னை நம்பி வந்திருக்காங்க, உன் குழந்தைங்க உங்களை நம்பி இருக்காங்க. நீ ஊரெல்லாம் கடனை வாங்கி வச்சுக்கிட்டு நான் சாமியாரா போறேன், அங்க போறேன், வேண்டாம். நீ முதல்ல முடிச்சு, அதுக்கப்புறமா ஞானம் உனக்கு கிடைக்கும். சோ எல்லா விஷயமும் இப்படிதான். ஒரு மனுஷங்க தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்காம வேற எங்கேயாவது தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குதான்னு பாக்குறாங்க, அங்க போய் நிக்கிறாங்க. பட் அங்க போனா இதை விட மோசமான ஒரு பிரளயமே அங்க உண்டாகும். ரொம்ப சர்வ ஜாக்கிரதையோடு இருங்க. நான் சும்மா மிரட்ட, உங்களை பயப்படுத்துற சத்தியமா இல்லை. நீங்க 4 பேரை பாக்குறீங்கன்னா, நான் ஒரு நாளைக்கு 400 பேரை பாக்குறேன். ஒவ்வொருத்தவங்களுடைய அனுபவம் இங்க வந்து நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எனக்கு என்னோட அனுபவமும் இருக்குது, மத்தவங்களோட அனுபவமும் இங்க இருக்குது. நான் பொதுவானவனா இருக்கேன், எல்லாத்துக்கும் எப்படி சொல்றது, ஒரு கருவியா தான் நான் இருக்கேன், அவ்வளவுதான். சோ நிறைய 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 நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும். அதை தயவு செய்து எந்த காரணத்தை கொண்டும் தடுக்காதீர்கள் சொல்லி ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி நன்றி நன்றி, கொடான கொடி நன்றி. என் மேல் இருக்கும் தவறுகளை இந்த பதிவின் மூலமாக சுட்டி காட்டியதற்காக நன்றி. உண்மையை நான் ஒத்துக்கொள்கிறேன். நிச்சயமாக போராடும் குணம் எனக்கு இல்லை.
என் வாழ்க்கையில் பெரிய அவநம்பிக்கை மட்டுமே மூட்டை மூட்டையாக உள்ளது. அதனால் பட்ட துன்பங்கள் ஏராளம். நிம்மதி இல்லை. வீட்டுக்கு தேவையான பொருள் இல்லை. சரியான உணவு கூட என்னால் உட்கொள்ள முடியவில்லை. என் சொந்த பந்தங்கள் அத்தனை மனுஷங்களும் என்னை கைவிட்டது நிஜம். என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்துக் கொண்டு நான் இருக்கிறேன். தயவு செய்து எனக்கு போராடுவதற்கு உண்டான குணத்தை நீங்கள் கொடுங்கள். நான் சபிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்பதை நான் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய துக்கம் என் தொண்டையை அடைக்கிறது, என்னை வாழ விடாமல் செய்கிறது. என்னால் ஒரு 10 நிமிடம் கூட சிரிக்க முடியவில்லை. அவ்வளவு மன கஷ்டம், அவ்வளவு பண கஷ்டம். அன்பு இல்லாமல் ஏங்கிக் கொண்டு இருக்கிறேன். தயவு செய்து என் வீட்டிற்கு வா. பிறர்தான் என்னை கைவிட்டார்கள், நீ என்னை கைவிடக் கூடாது சாயப்பா. என்னுடைய தவறுகளை மன்னித்து விடு. எனது தவறுகளை திருத்திக் கொள்ளவும் நான் முயற்சிக்கிறேன். உன் அனுமதியோடுதான் என் வாழ்க்கை இனி நடக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. என் இருண்ட வாழ்க்கையை அழித்துவிடு. நல்ல வாழ்க்கையை எனக்கு கொடு. நான் இனி ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் நல்லதையே செய்வேன், நல்லதையே நினைப்பேன், நல்லதையே கேட்பேன். உனது பிள்ளையாய் இருக்கும் என்னை நீரே ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, நன்றி, நன்றி. நல்ல பிரார்த்தனை, பயங்கர ஒரு வைபா தான் இருந்தது. நிச்சயமா நல்லது நடக்கும். நம்மள ஒரு கைவிட்டுருவாரா? சான்ஸே இல்லை. நீங்கெல்லாம் அவரால் தெரிஞ்சிக்கப்பட்ட நல்ல குழந்தைகள். சூழ்நிலை காரணமாக தடம் மாறி இருக்கீங்க. இப்ப மறுபடியும் அவருடைய இடத்துக்கு வந்திருக்கீங்க. நல்லதே நடக்கும் சொல்லி திரும்பவும் எல்லோருக்கும் ஆடி 18 நல்வாழ்த்துக்கள். இந்த நாள்ல நீங்க செய்த பிரார்த்தனைகள் அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் பலம் சேர்க்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம்.